செயற்கை நுண்ணறிவு இது இந்த உலகத்தில் இப்போ அதிகமாக இருக்குது. இதனால் குடும்ப அமைப்பில் எதுவும் பிரச்சனை வருமா? இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது குழந்தைகளை பெத்தெடுப்பது என்பது ரொம்பவும் கம்மியாயிட்டிருக்கு. அது ஏன், என்ன காரணம்? ஏஐ செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அது சம்மந்தமாக தான் நான் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் படிச்சுட்டே இருக்கேன். படிக்கும்போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது, புல்லரிக்குது. ஏன்னா ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டாக்கிட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் இப்போ போய் பார்க்குறீங்களே, அப்படியே சைடில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்னு சர்ச் பண்ணி பாருங்கள், அது உண்டாக்கிட்டாங்க. அதாவது ஒரு பொண்ணுடைய உடல் கொண்டு ஒரு பொண்ணை தொட்ட எந்த உணர்வு வருமோ அந்த சதை மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு உண்டாக்கிட்டாங்க. இன்னும் சொல்கிறாங்க, அடுத்த வருஷமே இப்போ 2027 ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டோடைய அந்த மார்க்கெட்டிங் இருக்க மார்க்கெட் வேல்யூ 30 பில்லியன் வரைக்கும் அதிகமாக போகுது. 30 பில்லியன். இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் யாராவது ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ கூட ஒரு கம்பெனி, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி தயாரிக்கிறத சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 பில்லியனுக்கான மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இங்கே பாருங்கள், ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்னால் வரக்கூடிய பிரச்சனை என்ன? அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன? ஒருத்தன் கல்யாணம் ஏன் பண்ணுறான்னா 3 ரீசன் தான். 4 ரீசன் வச்சுப்போம். 4 ரீசன். முதல்ல கம்பெனியன் என்னது? கம்பெனி கொடுக்கணும், பேசணும், ஊர் சுற்றணும், அதே மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும். இது கம்பெனி. ரெண்டாவது விஷயம் என்னென்னா இன்டிமெசி என்னது? உடல் உறவு மேற்கொள்கிறது. என்னது? உடல் உறவு மேற்கொள்கிறது ரெண்டாவது ரீசன். மூணாவது குழந்தையை பெத்தெடுக்கிறது. அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறது, அந்த வளர்க்குறது, இது ஒரு மனுஷனுடைய இயற்கை, அது இயற்கையுடைய ஒரு பகுதி. அது அடுத்த 4வது விஷயம் என்னென்னா இமோஷனல் சப்போர்ட், உணர்வு ரீதியாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது. இந்த 4 விஷயத்திற்காக தான் ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணுறான். இப்போ இந்த 4ல் 3 ஏஐ கொடுக்க முடியும். அதில் முதலாவது உனக்கு கம்பெனி கொடுக்கறது, உனக்கு ஒரு தனிமையை போக்குறதுக்காக வேண்டி கூட இருக்கிறது. ஏஐ ஒரு மனுஷனை விட அதிகமான முறையில் உன்கிட்ட பேச முடியும், உனக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்க முடியும். ChatGPT உண்டாக்கியிருக்காங்களே, ChatGPT ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். ஆனால் ChatGPT எதை வச்சு தயார் செஞ்சுருக்காங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான். அதாவது ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருந்தால் உனக்கு எப்படி அவன் அட்வைஸ் பண்ணுவானோ அந்த ஏஐ தான் ChatGPT. இதில் நம்ம பசங்க உட்காந்து ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ரீசர்ச்சுக்கான ஃபார்மே கிடையாது. இந்த ஏஐ உண்டாக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஷிப்காக வேண்டி, உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வேண்டி. பர்ப்ளெக்சிட்டி இருக்குது பாரு, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பையன் கண்டுபிடிச்சிருக்கா பர்ப்ளெக்சிட்டி. அதான் ரிசர்ச் மாடலில் அதை